காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 10வது ராசியாக வரக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஐயாட்ட கேட்கலாம். சொல்லுங்க, மகரத்தினுடைய பங்குனி பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி, கேது மற்றும் குரு சேர்க்கை. இந்த கிரகநிலையை பார்த்தீங்கன்னா ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை வாக்கில் சுக்கிரன் இருக்கும்போது கோச்சாரத்தில் சாமர யோகம் என்பார்கள். இந்த சாமர யோகம் என்றால் பணம் இந்த மாதம் முழுவதும் அந்த அக்ஷயபாத்திர மாதிரி பணம் கொட்டக்கூடிய மாதம் இந்த மாதம். தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, நட்பு வட்டாரங்கள் பல வழிகளில் பணம் சேரக்கூடிய காலம். இந்த மாதம் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் அனைத்திலும் வெற்றி, தொழில் வெற்றி, சொந்தம் பந்தங்களால் நன்மை, அரசாங்கத்தால் நன்மை, உயர் அதிகாரிகளால் நன்மை, கூட்டு தொழில் லாபகரம். 6ஆம் இடத்தில் ராகு, பல வருட காலமாக இருந்த வழக்குகள் வெற்றி, பிரிந்த நண்பர்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய காலம், கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், குழந்தைகளால் மேன்மை, வீட்டில் மங்கள காரியம், மங்கள ஓசை ஏற்படும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும். 12ஆம் இடத்து குரு மற்றும் கேது சனி சேர்க்கை, பூர்வீக குலதெய்வம் மற்றும் பூர்வீக தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு மன சந்தோஷத்தை அளிக்கும். பூர்வீக ஊரில் உள்ள தெய்வத்தினுடைய ஆலய புதுப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சுப செலவுகள் ஏற்படும். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். மகர ராசி மாணவ மாணவிகளுக்கு கல்வி நல்ல நிலையில் இருக்கும். இருந்த பொழுதும் சற்று ஞாபக மறதி ஏற்படும். அந்த ஞாபக மறதியை ஏற்படாமல் இருப்பதற்கு நல்ல பழங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சு வெல்லமும் பச்சரிசியும் பொடி பண்ணி லீவ் அன்னைக்கு போனேன்ல இந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருப்பார்லையே அவரை ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். ஒரு சுற்று சுற்றி அப்படியே அதை தூவிட்டே வந்துருங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி ஏற்படும். பால் சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடுங்க. பால்கோவா அந்த மாதிரி மில்க் ஸ்வீட் நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி ஏற்படும். கொஞ்சம் ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்பாடு வகைகளை சரி பண்ணிக்கோங்க, கரெக்டாக. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 10வது ராசியான மகர ராசி அன்பர்களுக்கு எளிய வழி பரிகாரங்களாக அரசமர பிள்ளையாரை சுற்றி உள்ளதுக்கு அரிசியும் அச்சு வெல்லமும் கலந்து பொடி பண்ணி போடக்கூடிய பலன்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசியாக வரக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்களை இப்போ கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க, கும்பத்துக்கு எப்படி இருக்கு பங்குனியில்? கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், வாக்குஸ்தானத்தில் சூரியன், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு சனி மற்றும் கேது, ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சேர்க்கை. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் தேக ஆரோக்கியம் புது பொலிவு பெறும். கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். குடும்பத்தில் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் விலை மதிப்பு அற்ற வார்த்தைகளாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் சார்ந்த இடங்களில் நன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகளால் நன்மைகளை ஏற்படலாம். பிரயாணங்கள் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகளை ஏற்படுத்தும். சிலருக்கு இரத்த சொந்தங்களால் சிறிய பகை வந்து விலகும். வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும்.
சிறிய வாகன விபத்துகள் ஏற்பட்டாலும் வாகனத்திற்கு தான் செலவு ஏற்படும். தங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்புகள் இருக்காது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரக சேர்க்கை திரிகாலம் உணர்த்தக்கூடிய நல்லது தீயது அனைத்துமே உங்களுக்கு ஞானத்தால் தெரியக்கூடிய காலமாக அமையும். பலவிதமான பணவரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பல வழி பண சேர்க்கையால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய காலம். சிலருக்கு வீட்டை புதுப்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும். மிக யோகமான மாதமாக இந்த பங்குனி மாதம் தங்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரி 50 மார்க் வாங்குறேன்னு நினைச்ச மாணவர்கள் இந்த வாரம் 90 மார்க் வாங்குவாங்க. இப்போ இந்த பங்குனி மாத பரீட்சையினால ஜம்ப் ஆயிடுது. கண்டிப்பாக இவன் தேர மாட்டான்னு ஸ்கூலில் டீச்சரே சொல்லிப்போம், வாத்தியார் சொல்லி இவன் தேர மாட்டான்ப்பா, இவன் ஃபெயில்னா எழுதி தரேன் போகிற அவன் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவான். பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் இந்த வருஷம் கும்பராசி எல்லா மாணவர்களும் பாஸ் ஆல் பாஸ். கும்பத்தில் ஃபெயிலே கிடையாது அரசாங்க பரீட்சையில். கும்பராசிக்காரர்கள் மருத்துவ படிப்புக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். நீட் தேர்வு எழுதக்கூடியவங்க, நீட் தேர்வு கும்பராசிக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்குது. ஏன் அப்படின்னா முக்கூட்டு கிரக சேர்க்கை லாபஸ்தானத்தில் ரொம்ப அற்புதமான பலன் கும்பராசிக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. இறைவழி பரிகாரங்கள் இன்னும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால சொல்லலை. தேவையில்லை. வணங்க வேண்டியவர்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை, என்ன தெய்வத்தை வணங்கி கொள்ளலாம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க. அதாவது வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு உஷ்ணம் வாய் புண் சம்மந்தப்பட்டது அதில் கொஞ்சம் விலகும். எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம்? மகா கணபதிக்கு அபிஷேகம். கணபதி வழிபாடு செய்வது சிறப்பு தரும் கும்பராசிக்கு என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியாக வரக்கூடிய ராசி மீன ராசி. இந்த பங்குனி மாதமே கேரளாவில் மீன மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. நம்ம தமிழில் பங்குனின்னு சொல்கிற மாதிரி அவங்க மீன மாதம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன ராசிக்கே உண்டான மாதம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தினுடைய மீன ராசி நேயர்களுடைய பலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு சொல்லுங்க. மீனராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு சனி மற்றும் கேது சேர்க்கை, ராசிக்கு 11ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் இல்லை, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை. அப்போ அந்த கிரக சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி ஜென்ம ராசியில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். தேவையில்லாத அலைச்சல், வெட்டி அலைச்சல், விரை அலைச்சல் சொல்லக்கூடிய மாதிரி பிரயாணங்கள் வெட்டி பிரயாணம், ஒன்றும் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அலைச்சலாக இருக்கும். உடல் நலத்தில் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் விலகும். அரசாங்கத்தால் இடையூறு, அரசாங்கத்தால் பிரச்சனைகள், அரசாங்க காரிகள் தடபடுறது, தாமதமாகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். 4இல் ராகு கோச்சாரத்தில், சூரியனுக்கு 4 ராகு, வாகன இடையூறுகள், வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகம். 10ஆம் இடத்து கிரகநிலையை பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம். 10ஆம் இடத்து வேலை பார்க்குற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் பேசாமல் பேச்சை சுருக்கணும். உயர் அதிகாரிகள்கிட்ட ஆட்டும் சரி, கூட வேலை பார்க்குறாலும் சரி, யாரையும் இந்த மாதம் நீங்கள் நம்பக்கூடாது. கூட இருந்தே குழிவரிக்கக்கூடிய காலம் இந்த மாதம். இருந்தாலும் சுபவரையம், சுகபோகத்தை அணுகக்கூடிய மாதம். மாதத்தினுடைய பிற்பகுதி பங்குனி மாதம் இந்த மார்ச் 13 ஆரம்பிக்கிறது இல்லையா, மார்ச் 13 தான் பிற்பகுதி. அதிலேருந்து ஒரு 15 நாள் கழித்து ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் சூரியன் இருக்கிறது கற்பூர புத்தியுமாங்க. நல்ல ஞாபக சக்தியும் நல்ல செயல் திறமைகள் ஏற்படக்கூடிய காலம். வேகம் அதிகரிக்கும், உத்வேகம் அதிகரிக்கும். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்
ஏற்படக்கூடிய காலம் சிறப்பாக உள்ள காலம்தான் மீனராசிக்கு. இந்த 12 ராசியிலே இந்த மாதம் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, யாருக்கு சுமாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மிதுனம் ரொம்ப நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது இந்த பங்குனி மாதம், கன்னியா ராசிக்கு நல்லா இருக்குது, துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது, மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, மீன ராசிக்கு மத்தியமாக இருக்குது. நேர்களே 12 ராசிக்குண்டான பங்குனி மாத பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். மீனராசிக்கு உண்டான தெய்வ ஆலய பரிகாரங்கள் என்னங்க சொல்லு, எந்த கோவிலுக்கு அவங்க சுவாமி தரிசனம் பண்ண? யாரு கேட்குறீங்க? மீனராசி. மீனராசிக்கு மீனராசிக்கு வந்து 4ஆம் இடத்து ராகு வந்து பத்திரகாளி வழிபாடு, அப்படி இல்லைன்னு சொன்னால் திரிசூலி வழிபாடு பண்ண நல்லா இருக்கும். திரிபுர சுந்தரிக்கிறாங்க இல்லையா, திரிபுர சுந்தரி அம்பாள். காளி வழிபாடும் அம்பாள் வழிபாடு, பலமுகம் கொண்ட அம்பாள், பல முகங்கள் கொண்ட அம்பாள் வழிபாடு செய்வது உத்தமம் தரும் என்று சொல்லியிருக்காங்க. ஓகே நேர்களே, ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்களையும் அந்தந்த தமிழ் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம தொடர்ந்து ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தினுடைய விசேஷ வைபவங்கள் என்னென்னலாம் இருக்குது, ஆலய வழிபாடுகள் என்ன, விரத அனுஷ்டானங்கள் என்ன இருக்குங்கிறத நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பின் அதை தெரிந்து கொள்வோம்.